ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிகிட்டு இருந்த உறவு நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பேசக்கூடிய எண்ணம் வரை இல்லாமல் நம்மளை விட்டு கடந்து போவாங்க. இப்படி பேச எண்ணம் இல்லாதவர்கள்ட்ட இப்படி நடந்து கொள்ளுங்கங்க. இப்போது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்போது ஆடவும் கூடாது, வாழ்க்கை உடஞ்சி போய் இருக்கிற நேரத்தில் வாடவும் கூடாது. அதே போல் வாழ்க்கையில் ஒரு பெரிய வீடு இருக்கும், வசதி இருக்கும், வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கங்கிறது இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. அவங்கக்கிட்ட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய வீடு இருக்காது, வசதி இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் அவங்க மனசில் ஒரு நிம்மதி இருக்கும், நிம்மதியான தூக்கமும் இருக்கும். வாழ்க்கையில் எது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லவே முடியாது, யாருக்குமே தெரியாது. இப்படிங்கிறதுக்கு முன்னாடி அது எப்படிலாமும் மாறி போகும். உரிமை இல்லாத இடத்துல போய் எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருந்தோன்னா அங்கே நமக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் வலியும் தாங்க கூடும். ஏதாவது ஒரு நபர்கிட்ட ரொம்ப அன்பை காணிச்சிட்டு அவங்ககிட்ட உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அங்கே கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் தெரியும் அவங்க நமக்கு உரிமையானவங்க இல்லை, அவங்க நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அப்படி தெரிய வரும்போது மனசு ரொம்ப வலிக்குள்ளே வரும். அதனால் உரிமை இல்லாத இடத்துல எதுவுமே எதிர்பார்த்து மட்டும் நிற்காதீங்க. நிறைய பேர் ஆசைப்படுறது என்னென்னா உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. உயர்ந்த நிலைமைக்கு வரணுன்னா நம்ம உழைப்பு உண்மையாக இருக்கணுங்க. நம்ம உழைப்பு உண்மையாக இருந்தாலே நம்ம உயர்ந்த நிலைமைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுவோம். மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா இளமையும் நல்ல ஹெல்த்து ரொம்ப இருக்கும்போது வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாதுங்க. அந்த இளமையும் அந்த தெம்பும் குறையும் போது தான் நமக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியும். அப்போது நம்ம உடம்புல எதுவுமே இருக்காது. வாழ்க்கையில் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறது வாழ்க்கை இல்லைங்க. அதை சாதிக்க என்னதெல்லாம் கடந்து வந்தோம் அதுதாங்க வெற்றி. அவசியமே இல்லாதவங்ககிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லாதீங்க. அதே போல் அவசியமானவங்கக்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்காதுங்க. ரெண்டுமே உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னே சொல்லுவேன். வாழ்க்கையில் நீங்கள்னாலும் சரி நானாலும் சரிங்க, வாழ்க்கையில் இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய கணக்கெல்லாம் போட்டு வைப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கை இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு கடவுள் இயற்கை நம்ம கையில் தருவோம் பாருங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா இயற்கையும் கடவுளையும் நம்மளால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நேசித்த உறவு, அன்பான உறவு இப்போ உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது, பேசக்கூடிய எண்ணமே இல்லை அப்படிங்கிற முறையில் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கிறது வேஸ்ட்டுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீங்களும் நானுமே நிரந்தரமாக இத்தனை வருஷம் வாழுவோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போது நிரந்தரம் இல்லாத உலகத்தில் யார் யார் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதிக பலம் கொண்ட உடலை விட அதிக மன வலிமை கொண்ட உள்ளம், தன்னம்பிக்கை கொண்ட உள்ளம் பெருசு அப்படின்னே சொல்லலாம். நிறைய கவலைகளை சுமந்துட்டு இருக்கவங்க நிம்மதியாக இருக்கிற ஒரே இடம் எதுன்னு தெரியுமா? உறங்குற இடந்தாங்க. அதே போல் பெரிய பெரிய பங்களா கட்டுறாங்க, பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுறாங்க. ஆனால் அந்த மனிதர்கள் எல்லா ரூம்லேயும் போய் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. 6 அடி நிலம் இருந்தாலே போதுங்க ஒரு மனுஷனுக்கு நிம்மதியாக படுக்கிறதுக்கு. பெரிய பெரிய பங்களாலாம் கட்டிட்டு நீ பெருசு, நான் பெருசு, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அலையிறோம் இல்லையா? நம்ம தூங்குறதுக்கு நிம்மதியாக தூங்குறதுக்கு ஒரு 6 அடி போதுங்க. ஆனால் நம்ம பெரியவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணம், பதவி, அந்தஸ்து அப்படின்னு சொல்லி பாரபட்சம் பார்த்து இந்த உலகத்தில் நிறைய பேர் பழகிட்டு இருக்காங்க. யாராவது உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அவங்கள கடந்து சொல்ல பழகிக்கணுங்க. ஏன்னா யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோன்னு வைங்களேன், உங்களை குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு வைங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொன்ன குறையை நீங்கள் யோசித்து இருந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு பிரயோஜனமும் நடக்க போகிறது கிடையாது. குறை சொல்லவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வாழ்ந்தாலும் குறை சொல்லுவாங்க, நீங்கள் தாழ்ந்து போனாலும் குறை சொல்லுவாங்க. அதனால அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணங்களை விட்டுட்டு உங்களுக்காக வாழுங்க. உரிமை கிடைக்கிற இடத்துல உறவாக இருக்கிறது தப்பே இல்லைங்க. உரிமை இல்லாத இடத்துல கொஞ்சம் விலகி இருக்கிறதும் தப்பு இல்லை.
உங்களை ஒருத்தங்க மதிக்கலைன்னா அந்த இடத்துல உள்ள மண்ணை கூட நீங்கள் மிதிக்காதீங்க. அதே போல் பொருந்தாத இடத்துல போய் பொருந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. ஒருத்தங்க உங்களை விரும்பலைன்னா அந்த இடத்துக்கு விருந்தினராக வர போகாதீங்கங்க. இந்த காலகட்டத்தில் விரட்டக்கூடிய ஒரு உறவை வாங்க அப்படின்னு சொல்லி வர வைக்கிறதுக்கு ஒரு இடம் காத்திருக்கு. அது என்ன இடம் தெரியுமா? முதியோர் இல்லைங்க. இன்றைய காலகட்டத்தில் பெற்றோரை பார்க்காம முதியோர் இல்லத்துக்கு கொண்டு சேர்க்கிற குழந்தைங்க நிறைய பேர் தான் இருக்காங்க. பெற்ற தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் கண்ணும் கருத்துமாக வளர்த்துருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஈஸா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தாய் தகப்பன் சேர்த்து வச்ச அத்தனை சொத்தையும் எடுத்துட்டு லாஸ்ட்டு காலத்தில் நான் பார்க்க மாட்டேன் நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த வயதான முதியோர்களை முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் கொஞ்சம் வர மனசாட்சி இல்லாமல் விட்டுட்டு வராங்க. இது இன்னைக்கு இவங்க செய்திடலாம், நாளைக்கு இதே நிலைமை தான் அவங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரிகிறது இல்லைங்க. நம்மளை பார்க்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோடு மட்டும் வாழவே வாழாதீங்க. கடவுளுக்கு, உங்களை படைத்த கடவுளுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தாலே உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். ஒருத்தங்க கிட்ட பணம் ரொம்ப நிறைய இருக்குன்னா ஒன்று பறிக்கப்படுங்க. அது என்ன அப்படின்னா உறவுகள் பறிச்சிடும் அந்த பணம். இன்றைக்கி உங்ககிட்ட நல்லா பேசி பழகிட்டு இருந்த ஒரு உறவு திடீர்னு பேச எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா எதனால் நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள விட தகுதியில் உயர்ந்த நிலைமையில் இருந்திருக்கலாம், அவங்க தகுதியில் தாழ்ந்த நிலைமையில் இருந்திருக்கலாம். அதனால் அவங்க அப்போ உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க. ஏன்னா நீங்கள் உயர்ந்த நிலைமையில் இருந்ததுனால. இப்போ நீங்கள் தாழ்ந்து போனதுனால அவங்க உங்களை விட உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது இவங்கக்கிட்ட பேசி எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது இனி பேசி பிரயோஜனம் இல்லை, அதனால பேசக்கூடிய எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி விலகி போயிருக்கலாம். இல்லைன்னா நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க அந்த எண்ணமே வராத அளவுக்கு புதிய உறவு ஒன்று அவங்கள மீட் பண்ணியிருக்கலாம். ஒரு புதிய உறவு வரும்போது பழையது மறந்து தாங்க போகுது. எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட 2 வண்டி இருக்குதுன்னு வைங்களேன். ஒன்று புதிய வண்டி, புதுசாக நீங்கள் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கீங்க. இன்னொன்று நீங்கள் பழக்கப்பட்ட பழைய வண்டி. இப்போ 2 வண்டி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதிய வண்டி. புதுசாக இருக்கிறதுனால புதுசு தான் மனசு தேடுது, ஏங்குது, சேர்த்துக்குது. அதே போல் தான் உறவுகளும். நம்ம ரொம்ப நல்லா பழகி நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க திடீர்னு பேச வர யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு புதிய உறவு வந்திருக்கு. நம்ம பழகி போன ஒன்றா இருக்கிறதுனால அந்த பழைய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. புதிய உறவை கண்ட உடனே அது நாடி ஓடி போகுது. அதே போல் தான் மனித குணங்களும் மனித இதயமும் மனமும் அப்படிதான். மனிதனுக்கு மனம் குரங்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த குரங்கு என்ன தெரியுமா செய்யும்? நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டானதை விட்டுட்டு இல்லாத ஒன்று நாடி ஓடி போகும். அதே போல தான் அவங்கக்கிட்ட இவ்வளவு நாள் இருந்து பழகி பாசமாக இருந்த அந்த அன்பான இதயத்தை, அன்பான நபரை பேச விருப்பம் இல்லை, எனக்கு உங்ககிட்ட பேச எந்த ஒரு எண்ணமுமே இல்லை அப்படின்னு சொல்லி விலக்கி விட்டுட்டு போகுது. இதை நினச்சி மட்டும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இனி இப்படி பேச எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவு போகுதுன்னா அவங்ககிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்ககிட்ட ஒருத்தங்க பேச எண்ணமே இல்லை, எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்கள நினச்சி மட்டும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை போலியாக நேசிச்சிருக்காங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க. எதனால் அவங்க விலகி போனாங்கங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதை எதை மைனஸ் காமிச்சு அவங்க போயிருக்காங்களோ, நெகட்டிவாக உங்கள்கிட்ட இதனால எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்களோ அதை பாசிட்டிவாக மாற்றணும். நீங்கள் வாழ்க்கையில் உயரணும், அதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது அவங்களே தன்னாலே பேசுவாங்க. அதுவரை நீங்கள் காத்திருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.